அன்புள்ள பக்தி கிளிட்ஸ் அன்பர்களே வணக்கம். இன்று நாம் சுக்கிர பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். சுக்கிர பகவான் இதுவரை துலாம் ராசியில் இருந்தவர் விருச்சிக ராசிக்கு 27ஆம் தேதி நவம்பர் 27ஆம் தேதி அவர் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு செல்கிறார். அப்படி செல்லும் போது ஒவ்வொரு ராசியினுடைய சாதக பாதக பலன்களை நாம் பார்க்க போகிறோம். அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம். சுக்கிர பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். சுக்கிர பகவான் நவம்பர் 27ஆம் தேதி இதுவரை 9ஆம் இடத்தில் இருந்த சுக்கிர பகவான், ஆதரவாக இருந்த சுக்கிர பகவான், பண வரவினை கொடுத்த பகவான் 10ஆம் இடத்துக்கு செல்கிறார். 10ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் செல்வதால் சற்று பொருள் இழப்பு உண்டாகலாம், கடன் தொந்தரவு உண்டாகலாம். ஆனால் 10ல் சூரியனும் செவ்வாயும் இருப்பதால் சற்று தாங்கள் சமாளிக்கலாம். வண்டிகள் அடிக்கடி பழுதுபடலாம். பழைய வாகனங்களை மாற்றி புது வாகனம் வாங்குவதால் கடன் உண்டாகும். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் குறையலாம். நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் கிடைப்பதில் தடைகள் தாமதங்கள் உண்டாகும். சினிமா தயாரிப்பாளர்களுக்கு பட தயாரிப்புக்கு தேவையான பண உதவிகள் கிடைப்பதில் தடங்கல்கள் உண்டாகலாம். கலைத்துறை அன்பர்கள் கஷ்டப்பட்டு நல்ல முயற்சிக்கு பிறகுதான் வெளியூர், வெளிநாடுகள், வெளி மாநிலங்களுக்கு சென்று வர முடியும். நவீனகரமான பொருட்களை வாங்குவதன் மூலமாக தங்களுக்கு அதிக செலவாகும், கடன் பெருகும். வீடு கட்டுவதற்காக வாங்கக்கூடிய கடனும் கூடும். மனதில் டென்ஷன் உண்டாகும். பெண்களுக்கு கணவருடன் கருத்து வேறுபாடு வரலாம், சண்டை சச்சரவு வரலாம். திருமணமான பெண்களுக்கு கருத்தரிப்பதற்கு, குழந்தை பாக்கியம் உண்டாவதற்கு சற்று தடை தாமதம் உண்டாகும். கோவிலுக்கு சென்றால் சுக்கிர பகவானை வழிபடுங்கள், மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். அரசியல் துறை அன்பர்களுக்கு சற்று நேரம் காலம் சரியில்லை என்பதால் சற்று கவனமாக இருங்கள். கும்பராசியில் ராகு இருக்கிறார், 7ல் கேது இருக்கிறார், 2ல் சனி இருக்கிறார். குரு பகவானும் தங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதால் எதிரிகள் உருவாவர். கட்சியில் தங்களுடைய ஆலோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் தள்ளி போகலாம். ஆக கும்பராசியினர் அனைத்திலும் கவனமாக இருங்கள். கோவிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். தங்களுக்கு நன்மைகள் அனைத்தும் பெருகும். மற்றபடி சுக்கிர பயிற்சியினால் நன்மைகள் அதிகரிக்க, பாதிப்புகள் குறைய இறை வழிபாடு அவசியம். வாழ்க வளமுடன்.